ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். சம்மருக்கு வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறேன், மலாய் குல்ஃபி. இந்த குல்ஃபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிலில் வந்து இந்த மாதிரி ஜில் ஜில்னு ஏதாவது சாப்பிடும்போது நமக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மலாய் குல்ஃபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கப் கிட்ட நான் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குங்குமப்பூ சேர்க்கலாம். நம்ம மலாய் அப்படின்றாலே அதில் இந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிண்டி கிண்டி விட்டு அதை ஆட வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்காகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கீழே போயிட்டு உக்காந்துரும். ஸோ நம்ம கிண்டி விட பார்த்தீங்கன்னா நல்லா ஆட வரும். அதெல்லாம் ஓர சைடு இப்படி எடுத்து எடுத்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நான் 1 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறேன். க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஸ்வீட் இல்லாத கோவா இருக்குல்ல, அது சேர்ப்பாங்க. அது சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பட் அது வந்து இங்கே கல்ஃபில் கிடைக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து திக் க்ரீம் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். 1 கப் கிட்ட நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம மில்க் மேடும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சுகரும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சுகர் தான் சேர்க்கிறேன். ஒரு 1/2 கப்பும் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கிட்ட நான் சேர்த்திருக்கேன். 3/4 கப் கிட்ட நான் வந்து சுகர் சேர்த்திருக்கேன். இதுல வந்து நமக்கு தேவைப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெறும் பாதாம் மட்டும்தான் சேர்க்கிறேன். அது வந்து நல்லா குட்டி குட்டியா அந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன நான் வந்து மண் சட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த மண் சட்டியில் ஊற்றி நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மண் சட்டி கிட்ட வச்சிருக்கேன். அதுலேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குல்ஃபி செய்வோம்ல மோல்டு, அதுவும் நான் வாங்கி வச்சிருந்தேன். இதில் வந்து ஃபரான் குட்டிக்கு மட்டும் தனியாக வந்து நட்ஸ் போடாத மலாயை எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து தனியாக அவருக்கு வந்து ஊற்றி வச்சுட்டு பாக்கி 2ல் பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸ் போட்டது ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஓவர் நைட்டு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தாச்சு. மலாய் குல்ஃபி வேற லெவல்ல வந்துச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இதுல வந்து நம்ம நட்ஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருந்தோம்ல, அது வந்து சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த சம்மர் டயத்துல நீங்களும் உங்க பசங்களுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.